ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கொடை குக்கிங். இனிப்பு இல்லாமல் என்னங்க தீபாவளி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அதிரசம். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. இதை கச்சாயம்னு சொல்லுவாங்க, அதிரசம்னு சொல்லுவாங்க, எப்படி வேணால் சொல்லிக்கலாங்க. ஆனால் சாப்பிட்றது ஒரே வாய் தான். அதிரசம்னாவே கஷ்டமான பலகாரமோ, இதை செய்ய முடியாதோ, அரிசியை ஜலிச்சு எல்லாம் பண்ணணும், அதே மாதிரி பாகுபதம் கரெக்டாக வரணும் அப்படின்னு நினைப்பாங்க. இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக சுலபமாக வீட்டில் கொஞ்சமான ஐட்டம் வச்சுட்டு குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். நம்மளா செஞ்சோம் இது மாதிரி அதிரசம் அப்படின்னு நீங்களே நினைப்பீங்க. இதை செஞ்சு வச்சுட்டோன்னாலும் 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் அப்படியே நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். வேணுங்களப்போ மாவை எடுத்துகிட்டு நம்ம திரட்டிட்டு செஞ்சு எடுத்துக்கலாம். இது செய்கிறதுக்கு இப்போது நான் 1 கிலோ பச்சரிசி எடுத்திருக்கேன். இது மாவு பச்சரிசியும் எடுக்கலாம், இல்லை நார்மலான பச்சரிசியும் எடுக்கலாம். உங்களுக்கு எந்த இஷ்டமோ அதை எடுத்துக்கலாம். இப்போ நார்மலான பச்சரிசி தான் நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா மாவு பச்சரிசி எடுத்துக்கோங்க. இதை நல்லா வாஷ் பண்ணி நல்லா கழுநீர் பிடிச்சிட்டு 1 மணி நேரம் ஊற வச்சுருங்க. 1 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் இது மாதிரி ஒரு வடிஜல்லடை வச்சுட்டு தண்ணி எல்லாத்தையுமே வெளில எடுத்துருங்க. நல்லா வடித்து எடுத்துருங்க. இந்த அரிசி ஈரப்பதத்தோடு தான் இருக்கணும். ரொம்ப துணியில் போட்டு வெயிலில் காய வச்சிடாதீங்க. சும்மா வடித்து எடுத்தால் போதும். தண்ணி எல்லாமே வடித்து வெளில வந்துடணும். அதுக்கப்புறம் ஒரு கண்டெய்னரில் போட்டுட்டு நீங்கள் மிக்சியில் அடித்தாலும் அடிச்சுக்கலாம். கொஞ்சமாக இருந்ததுன்னா மிக்சியில் அடிச்சுக்கோங்க, இல்லாட்டினா மிஷினில் கொடுத்து அரைச்சி வாங்கிட்டு வந்துக்கோங்க. மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கும் போது கொஞ்சம் குறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கணும். மிக்சியில் போட்டாலும் ஒரு சுற்று விட்டு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. 1 கிலோ அப்படிங்கும்போது நான் மிக்சிலேயே பெரிய மிக்சிலேயே போட்டு நல்லா அரைச்சி எடுத்துட்டேன். அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் இது மாதிரி ஒரு ஜல்லடை வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சலிச்சுட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. மிக்சியில் அரைக்கும்போது ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது. இடித்த மாவு ஈரமாவு அப்படிங்கிறதுனால அதில் கொஞ்சம் கப்பி இருக்கும், அதனால நம்ம சலிச்சு எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம 1 கிலோ பச்சரிசி எடுத்திருந்தோம், அதுக்கு 3/4 கிலோ வெல்லம் எடுத்துக்கணும். வெல்லத்தை நல்லா இடிச்சிட்டு இது மாதிரி ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு வெல்லம் லைட்டாக நனையிற அளவுக்கு மட்டும்தான் தண்ணி ஊற்றணும். 1/4 டம்ளர் தண்ணி போதும். சின்ன டம்ளரில் காஃபி குடிக்கிற டம்ளர் தண்ணி மட்டும் போதும். வெல்லம் நனையிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க. வெல்லத்தை நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. இது மாதிரி இப்போ ஒரு அகலமான பாத்திரத்தை எடுத்து நம்ம வெல்லத்தை வடிகட்டிட போகிறோம். அதில் ஏதாவது மண் ஏதாவது இருக்கும், வெல்லத்தை நல்லா வடிகட்டிடுங்க. இது கூட 1/4 டீஸ்பூன் சுக்கு சேர்த்துக்கலாம், 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த அகலமான கடாயில் நல்லா கிளறி விடுங்க. இதுக்கு பாகுப்பதம் ரொம்ப முக்கியம். பிசுக்கு பதம் வரும், அதுக்கப்புறம் 1 கம்பி பதம் வரும், அதுக்கப்புறம் 2 கம்பி பதம் வரும். 2 விரலில் எடுத்து பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 1 கம்பி பதம் 2 கம்பி பதம்னு. பக்கத்தில் ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. அதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து இது மாதிரி கரண்டியில் விட்டு பாருங்கள். இது மாதிரி உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வரணும். அந்த தண்ணியில் கை வச்சு இப்படி பார்த்தீங்கன்னா உருண்டை பிடிக்கிற மாதிரி ஒரு பதம் வரும். இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க, 1/4 டீஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கோங்க. இது கூட எள்ளு சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. நம்ம எள்ளு வாங்கும்போது நல்லா பியூரான எள்ளாக வாங்கிக்கணும். சில டைம்ஸ் மண் இருக்கும், அது மாதிரி இல்லாமல் நல்ல சுத்தமான எள்ளாக வாங்கிட்டு இது கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ கலந்து விட்டுட்டு அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறி விடுங்க. இந்த மாவு கூட அதை சேர்த்தாலும் சரி, இல்லாட்டினா இந்த பாகுபதத்தோடையே நம்ம மாவை சேர்த்தாலும் சரி, எப்படி வேணாலும் உங்கள் இஷ்டத்தில் சேர்க்கலாம். ஒரு அகலமான பாத்திரத்தை எடுத்துகிட்டு அது கூட நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இப்படி கிளறி விடுங்க. ஒரு கண்டெய்னரில் நல்ல எண்ணெய் தடவி இல்லை நெய் தடவி வச்சுட்டு அதுக்கப்புறம் இப்போ இந்த கலவையை இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அப்படியே கண்டெய்னரில் ஆறுனதுக்கப்புறம் மூடி வச்சுருங்க. இதை நான் 2 நாள் அப்படியே மூடி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் எடுத்து இது மாதிரி உருண்டை பிடிச்சிட்டு ஒரு வாழை இலையில் எண்ணெயை தடவி இல்லை நெய் தடவி விட்டுட்டு அப்படியே கையை வச்சு நீங்கள் அமுத்தி வச்சா போதும். அப்படியே ஃப்ளாட் ஆகிடும். இல்லைன்னா கூட உங்களுக்கு கஷ்டமாக இருந்தது அப்படின்னா பூரி மேக்கரில் ஒரு பேப்பரோ இல்லை வாழை இலையோ வச்சுட்டு அமுத்தி எடுத்துகிட்டு நீங்கள் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க வேண்டியதான். பொரிச்சு எடுக்கும்போது எண்ணெயை நல்லா சூடு பண்ணிவிட்டு பூரிக்கு எப்படி பொரிச்சு எடுப்பீங்களோ அதே மாதிரி ப்ராசஸ் தான். பூரிக்கு எப்படி எண்ணெயை நல்லா சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போட்டு எடுப்பீங்களோ அதே மாதிரி தான் எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு இதை உள்ளே விடுங்க. உள்ளே விட்டதுக்கப்புறம் 2 செகண்டில் அப்படியே திருப்பி போடுங்க. திருப்பி போட்டதுக்கப்புறம் நல்லா உப்பி வரும். இது மாதிரி ஜல்லடை கரண்டியாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு வெளில வரும். இப்போ ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. இப்போ வெளியில் எடுத்துகிட்டு 2 கரண்டி வச்சு அப்படியே அழுத்தி விடுங்க. 2 கரண்டி வச்சு நல்லா 2 சைடு அப்படியே அழுத்தி விட்டுட்டு எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுக்கலாம். பாருங்கள், அப்படியே எண்ணெயில் இருக்கும்போதே 2 சைடும் அமுத்தி விட்டுட்டு
அதுக்கப்புறம் நீங்கள் வாழை இலையிலையோ இல்லை கண்டெய்னர்லையோ நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அதிரசம் இது மாதிரி செய்யும்போது நடுவில் ஓட்டை போட்டும் செய்யலாம், அதே மாதிரி இது மாதிரி ஃப்ளாட்டாகவும் செய்யலாம். அது நம்ம இஷ்டம்தான். நான் சொன்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் யூஸ் பண்ணி இந்த தீபாவளிக்கு நல்ல சூப்பரான அதிரசம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.